தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சிகளுக்கு இடையான மோதல்கள் ஒருபுறம் இருக்க, பலமான கூட்டணியாக கருதப்படும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் இப்போது மிகப்பெரிய எரிமலை வெடித்துள்ளது. மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் கூட்டத்தில் மதுரையில் கிளம்பிய ஒரு பேச்சு இப்போது கரூர் வழியாக டெல்லி வரை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரான கோ. தளபதி காங்கிரஸை துடைத்தெடுக்க, அதற்கு பதிலடியாக கரூர் எம்பி ஜோதிமணி எக்ஸ் தளத்தில் விடுத்த எச்சரிக்கை கூட்டணியின் கண்ணியத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. மதுரை சுப்பிரமணியபுரத்தில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தில் மேடையேறிய கோ. தளபதி திடீரென கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மீது தனது அதிருப்தி கணங்களை வீசினார். மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி போன்றோருக்கு அடுத்த தேர்தலில் போட்டியிட சீட் கூட தரக்கூடாது. இவர்கள் எம்பி ஆன பிறகு இப்போது ஆட்சியில் பங்கு கேட்கிறார்கள். இது என்ன நியாயம் என்று ஆவேசப்பட்டார். காங்கிரஸ் கட்சிக்கு 3000 ஓட்டுகள் கூட கிடையாது. திமுகவின் தயவால் வெற்றி பெற்றுவிட்டது. இப்போது அதிகாரத்தில் பங்கு கேட்பது வேஸ்ட் லக்கேஜ் வேலை என்ற ரீதியில் அவர் பேசியதாக தகவல்கள் வெளியாகின. காங்கிரஸ் நண்பர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. நானே பேர சொல்றேன், மாணிக்க தாகூர் இருக்காரு, ஜோதிமணி அவங்க எம்பி ஆயிட்டாங்க. அதனால இந்த வர எம்எல்ஏ ஆகலன்னு சொல்லி அதுல பங்கு வேணும், இதுல பங்கு வேணும்ன்றான். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்த இவங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது, நம்ம கொடுக்க விடக்கூடாது. இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, ஒரு நம்ம உணர்வோட நம்ம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது. தலைவர் டெல்லியில நிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின், இரண்டாவது மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், நாங்க 3 பேர் தான் மெயினா இருந்து இந்த இந்தியா கூட்டணியை காப்பாத்திக்கு இருக்கோம். ஆனா இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த பேச்சு மேடையில் இருந்த பிற நிர்வாகிகளுக்கு சற்று அதிர்ச்சியை தந்தது. ஏனெனில் முதல்வர் ஸ்டாலின் ஒருபுறம் கொள்கை ரீதியான கூட்டணி என்று பேசிக் கொண்டிருக்க, மாவட்ட அளவில் இப்படி ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது காங்கிரஸை கடும் கோபத்துக்குள்ளாக்கிறது. தன்னை பற்றியும் சக எம்பி மாணிக்கம் தாகூர் பற்றியும் கோ. தளபதி பேசியதை கேட்ட ஜோதிமணி உடனடியாக தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். அவரது பதிவில் மிகவும் நிதானமாகவும் அதே சமயத்தில் சாட்டையடியாகவும் இருந்தது. திரு கோ. தளபதி அவர்களே, நீங்கள் மதுரையில் இருக்கிறீர்கள், நான் கரூரில் இருக்கிறேன். என்னை பற்றி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன? காங்கிரஸ் கட்சியில் யார் போட்டியிட வேண்டும் என்பதை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தான் முடிவு செய்வார். உங்களிடம் யாரும் ஆலோசனை கேட்கவில்லை. கூட்டணி தர்மம் கருதி இதுவரை பல அவமதிப்புகளை தாங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து இப்படி பொது வெளியில் அவமதிப்பதை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். முதல்வர் அண்ணனுக்காகத்தான் நாங்கள் அனுசரித்து போகிறோம். அவரை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தாமல் அரசியல் செய்யுங்கள் என்றார். திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் இடையே கடந்த சில மாதங்களாகவே ஒரு பனிப்போர் நடந்து வருகிறது. அதன் மையம் ஆட்சியில் பங்கு என்பதுதான். 2026 திமுக வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் காங்கிரசுக்கும் இடம் வேண்டும், அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் மேலிடம் விரும்புகிறது. கூட்டணி என்றால் தொகுதிகளை பகிர்ந்து கொள்ளலாம், ஆட்சியை அல்ல என்பதில் திமுக மாவட்ட செயலாளர்கள் முதல் தலைமை வரை உறுதியாக உள்ளன. கோ. தளபதியின் பேச்சு இந்த ஆட்சியில் பங்கு கோரிக்கையை முன்னெடுக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தும் ஒரு எச்சரிக்கை மணியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த மோதல் ஒரு தனிப்பட்ட நபரின் மோதலா அல்லது திமுக தலைமையின் சைலண்ட் ஆதரவுடன் நடக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நடிகர் விஜய் தனது தாவேகா மூலம் ஒரு வலுவான மாற்று சக்தியாக உருவெடுத்து வரும் நிலையில் காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய கட்சியை திமுக பகைத்து கொள்ளுமா? திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைத்தால் அது வாக்குகளை சிதறடிக்கும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக அமையக்கூடும். மதுரையில் தொடங்கி இந்த தீயை அணைக்க
முதல்வர் ஸ்டாலின் மற்றும் KS அழகிரி அல்லது செல்வ பெருந்தகை ஆகியோர் நேரடியாக பேச வேண்டிய சூழல் உருவாகி உள்ளது. மதுரை மாவட்ட திமுக தொண்டர்கள் சிலர் தளபதி ஐயா பேசியது சரிதான், கஷ்டப்பட்டு உழைப்பது நாங்கள், ஆனால் பதவி அனுபவிப்பது அவர்களா என்று வாதிடுகின்றனர். மறுபுறம் காங்கிரஸ் தொண்டர்களோ எங்கள் வாக்குகளில் தான் திமுக ஆட்சிக்கே வந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது என்று பதிலடி கொடுக்கின்றனர். மொழிப்போர் தியாகிகள் நாளில் வீர வணக்கம் செலுத்த சென்ற இடத்தில் கூட்டணியின் வீரத்தை சோதிக்கும் வகையில் இந்த விவாதம் அமைந்துள்ளது. தளபதியின் வேஸ்ட் லக்கேஜ் விமர்சனமும் ஜோதிமணியின் வம்புக்கு இழுக்காதீர்கள் எச்சரிக்கையும் 2026 தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டில் ஒரு மிக பெரிய போருக்கு அச்சாரமிட்டுள்ளன. ஒருபுறம் டெல்லி காங்கிரஸ் தலைமையுடன் நெருக்கம் காட்டும் ஸ்டாலின், மறுபுறம் தனது மாவட்ட செயலாளர்களின் குமுறல்களை எப்படி கையாள போகிறார் என்பதுதான் வரவிருக்கும் வாரங்களின் முக்கிய அரசியல் நகர்வாக இருக்கும்.